सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ। AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। ஆடும் பரிவேல் அணி சேவலென பாடும் பணியே பணியாருள்வாய். ஆடும் பரிவேல் அணி சேவலென பாடும் பணியே பணியாருள்வாய். தேடும் கயமா முகனை செறிவில் சாடும் தனியானை சகோதரனே. எல்லாம் வல்ல வயலூர் எம்பெருமானுடைய கருணையினாலே ஸ்ரீராமரு பட்டாபிஷேகம் என்பது பற்றி பேசுவதற்கு மேற்கொள்ளுகின்றேன். சரணம் அடைந்த விபீஷ்ணாழ்வாருக்கு எம்பெருமான் சிரஞ்சீவி பட்டம் கொடுத்தார். அதை கண்ட ஆஞ்சநேயர் ஒரு துள்ளு துள்ளினார். புரியாமலே வானரங்கள் எல்லாம் துள்ளினார்கள். ஒரு இன்னிசை அரங்கிலே நல்ல இடத்திலே ஒரு ரசிகன் கை தட்டுவான், புரியாமலே எல்லாரும் கை தட்டுவார்கள். இப்போது ஏன் அனுமார் மகிழ்ந்தார்? அனுமானுக்கு முன்னே சீதை சிரஞ்சீவி வட்டம் கொடுத்தால் அப்போது அனுமான் சந்தோஷப்படவில்லை, துக்கப்பட்டார். 14 உலகங்கள் அழிந்தும் நீ அழியாமல் இரு என்றால் எல்லாரும் போய் நான் மட்டும் எப்படி தன்னந்தனி வாழ்வேன் என்று துக்கப்பட்டார் அனுமார். இப்பொழுது விபீஷ்ணாழ்வாருக்கு எம்பெருமான் சிரஞ்சீவி பட்டம் கொடுத்த உடனே உலகமெல்லாம் அழிந்தாலும் அழியாமல் விபீஷ்ணாழ்வார் இருப்பார், நான் ஒருவன் இருக்கின்றேன். 2 பேரும் சேர்ந்து ரகுபதி ராகவ ராஜாராம் பதித பாவன சீதாராம். ரகுபதி ராகவ ராஜாராம் பதித பாவன சீதாராம் பாடிக்கொண்டிருக்கலாம் என்று மகிழ்ந்தார். தம்பி விபீஷண, இலங்கையின் ஆற்றல் எவ்வாறு என்னார்? அண்ணே, இலங்கையிலே கரங்கு கால் புகாம் சுழலுகின்ற வாய்வு நுழையாது. கதிர் புகாம் சூரியன் நுழைய மாட்டான், சந்திரன் நுழைய மாட்டான், இந்திரன் நுழைய மாட்டான், யமனுடைய வீரம் நுழையாது. காலன் மரம் புகா இனி வானவர் புகார் என்பது வம்பே. தேவர்கள் புகமாட்டார் என்று சொல்ல வேண்டுமா? இலங்கையிலே யாரும் எவரும் நுழைய முடியாது. இன்னொன்று நுழையாதாம். திறம்பு காலத்து யாவையும் சிதையினும் சிதையா அறம்புகா. சூரியன் அழிவான், சந்திரன் அழிவான், மகம் மேரிகிரி அழியும், சமுத்திரம் அழியும், உலகம் அழியும், தர்மம் அழியாது. திறம்பு காலத்து யாவையும் சிதையினும் சிதையா அறம்புகா. தர்மம் நுழையாதுன்னார். உடனே ராமர் நம்முடைய பானம் நுழையும். தர்மம் இருந்தால் ராமபானம் நுழையாது. தர்மத்தை ராமாத்திரம் அழிக்காது. அனுமான் வந்து பாதி சேனைகள் மேல கொன்றுவிட்டார். இலங்கை நகரம் முழுவதும் தீ வைத்தார். கட்டி தழுவி, ஆஞ்சநேயா, உன்னை நான் மகனாக பெற்றேன். இப்பொழுது இருக்கிற பிரம்மதேவர் ஓய்வு பெறுகிற காலத்திலே அடுத்து நீ பிரம்மாவாக வர வேண்டும் என்று பிரம்மவதம் கொடுத்தாராம் ஸ்ரீ ராமச்சந்திரன். 7 நாள் வருண ஜபம் செய்தார். வருணன் வாராமையினாலே பிரம்மாத்திரம் எரிந்தார். வருணன் வந்து நவரத்ன மாலையை கொடுத்து சரணாகதி அடைந்தான். 70 வெள்ளம் வானரங்களும் சமுத்திரம் அணை கட்ட தொடங்கினார்கள். விசுபிரம்மாதான் நலன். 1000 வானரங்கள் கொடுக்கின்ற மலைகளை வாங்கி வாங்கி இட்டான். தஞ்சம் என்றோர்களை சடையின் தாங்கும் தன்மை போலே சடையப்ப வள்ளல். அந்த 70 வெள்ளம் வானரங்களும் தருகின்ற மலைகளை வாங்கி 4 நாள்கள் அணை கட்டினார்கள். அந்த அணையை கடந்து இலங்கை சென்றார்கள். அங்கே விஸ்வபிரம்மா பாடி வீடு அமைத்தார். ராமச்சந்திரமூர்த்தி பாடி வீட்டிலே தங்கி இருக்கின்றார்.
இதனை அறிந்த ராவணன் ஒற்றர்களை அனுப்பினான். சுகன் சாரன் என்ற 2 பேரும் வந்தார்கள். அவர்கள் வானர வடிவோடு வந்தார்கள். அரக்கர் என்று தெரிந்து கொண்ட விபீஷண ஆழ்வார் அவளை தண்டித்தார். ராமர் அவர்களுக்கு ஆறுதலும் தேர்தலும் சொல்லி மங்களமாக போய்வார்கள் என்று பகைவருக்கு கருணை காட்டினார். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து. ராவணன் மலை மேலே ஏறி இந்த வானர வெள்ளங்களை பார்க்கின்றான். பகவான் ஒரு மலையின் உச்சியில ஏறி லங்கையை பார்க்கின்றார். சுக்ரீவன் ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து ராவணனோடு நீண்ட நேரம் போரிட்டு அவருடைய 10 தலைகளையும் திருகி கொண்டு வந்தான். ஆனால் தலை வரவில்லை, மகுடங்கள் வந்தன. எம்பெருமான் திருவடியில் வைத்து நாணினான். சுவாமி, காற்றிலே கழுகின் வேந்தன் செய்ததை காட்ட மாட்டேன், நாட்டிலே குகனார் செய்த நன்மையை நயக்க மாட்டேன், கேட்டிலேன் இன்று கண்டின் கிளிமொழி, சீதையாளை மீட்டிலேன் வெறுங்கை வந்தேன். ஆண்டவனே, ராவணனை நேராக கண்டு அவன் தலை கொண்டு வராமல் மகுடம் கொண்டு வந்தேனே. இதுவரைக்கும் ராவணனுடைய மகுடத்தை அபகரித்தவர்கள் இல்லை என்று விபீஷண ஆழ்வார் சொன்னார். அவனுக்கு தலைக்கு வந்து தலைப்பாயோட போச்சு. பகவான் திடீரென்று நாம் யுத்தம் தொடங்கக்கூடாது, ஒரு தகுந்த ஒருவரை தூது அனுப்ப வேண்டும் என்று எண்ணினார். எல்லாரும் ஒத்துக்கொண்டார்கள். யாரை அனுப்புவது என்ற வினா எழுந்தது. சுக்ரீவன் போகக்கூடாது, தலைவன். அனுமானை அனுப்பலாம், இவனை தவிர வேறு வானரங்கள் இல்லையோ என்ற ஒரு எண்ணம் உண்டாகும். ஆகவே வாலியின் மகன் அங்கதனை அனுப்ப வேண்டும் என்று எண்ணி. அங்கதனுக்கு சந்தோஷம். மாருதி அல்லனாயின் நானினும் மாற்றம் பெற்று, கண்ணே அங்கதா, நீ சென்று ராவனுக்கு முன்னே நின்று நீதி நெறிகளை எடுத்து புகன்று போர் வென்றால் வென்று இங்கு வருகின்றனர். பாய்ந்தான். ராவணனுக்கு முன்னே நின்று இடையிலே கை வைத்து விரைத்து நின்றான். மகம்பேறுகிரி போலே தன்னுடைய சபையிலே வந்து தன்னை வணங்காமல் மேருகிரி போல இருக்கின்ற அங்கதனை பார்த்து, ஆரடா நீ, அடடா வெளியே பூரப்படடாம், இல்லை ஆகில் சீதையை விட்டு விடடாம், அடடா வெளியே பூரப்படடாம், இல்லை ஆகில் சீதையை விட்டு விடடாம், தொடரும் விண் பழி தேடி கண்டாயே, இன்னொரு தூதன் வந்து செய்ததை கண்டாயே, அந்த ஜெயவீர ராமந்த ரகுராமர் விட வந்த தூதன் 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 வெட்கம் உண்டானால், அடடா வெளியே பூரப்படடாம், இல்லை ஆகில் சீதையை விட்டு விடடாய். அடே ஆரடா என்று கேட்டாயா, தொடரும் வீண் பழி தேடி கொண்டாயே, தேவியை சூதா கவர்ந்து கொண்டாயே, உண்மையிலே நீ வீரனாக இருந்தால் ஒரு நாள் குறிப்பிட்டு ஒரு எச்சரிக்கை விடுத்தல்லவா போருக்கு வர வேண்டும், சீதையை கவர வேண்டும். மான் அனுப்பி மான் பின்னே ராமரும் இளையவரும் சென்ற விற்பாடு நீ காவி துணி கட்டி ருத்ராட்சம் அணிந்து அன்னம் போட்ட அம்மாள கண்ணம் வச்சியே, நீ ஒரு வீரந்தானா? தொடரும் வீண் பழி தேடி கொண்டாயே, முன்னொரு தூதன் வந்து செய்ததை கண்டாயே, அந்த ஜெயவீரராம் அந்த ரகுராமர் விட வந்த தூதன் 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 வெட்கம் உண்டானால், அடடா வெளியே புறப்படடா. ராவணன் அயர்ந்து போனான். என் சபையில வந்து என்னை இவ்வாறு பேசுகிறது இந்த வானரம். மகோதரா, முந்தி வந்த வானரமா? இல்லை, அது நடுத்தரமான வயது, இது ரொம்ப இளமையா இருக்குது. அப்பா வானரமே, நீ யாரு? ஓய், நான் யாராயிருந்தால் உனக்கென்ன? பட்டுக்கோட்டைக்கு வழி கேட்டா கொட்டப்பாக்கு 8 பலம். நான் இருந்தாலும் சொல்லுகின்றேன், ராவணன் என்ற ஒரு அசுர வீரன் போருக்கு புறப்பட்டான். எதிரிலே நாரத முனிவர் வந்தார். ராவணா, நீ வாலியை வெல்லுவாயானால் உனக்கு பெருமை உண்டு. அவன் திகந்தங்கள் தோறும் சென்று சிவபூஜை பண்ணுவான்.
அங்கே திகந்தங்களுக்கு போனான். அவனை வாலிலே கட்டி சுருட்டி வைத்து விட்டான். 8 திகந்தங்களுக்கும் பாய்கிற போது அவனுடைய உடம்பு அடிபடாத மலையே கிடையாது, அயர்ந்து போனான். மாலை நேரத்திலே அவன் கண் விழித்து தீர்த்தம்னா 10 வாயில 10 குடம் தண்ணி விட்டார். அப்போது அங்கதன் அழுதான். 10 கால் பூச்சி மாதிரி தொட்டில கட்டி வச்சான். அவனுக்கு சிறுநீர் வந்துடுது. அந்தோன்னு கதறினான். அவிழ்த்து விட்டவுடனே பிடிச்சான் ஓட்டம். இது உனக்கு ஞாபகம் இருக்குதா? நினைவில் வேறாய் வர்மம் முற்றியே, என்னை நீ யார் என்றாய் உன்னை பற்றியே, முன்னால் தனது வாலில் கட்டி சுற்றியே, இந்த தரணி எல்லாம் தாவி வெற்றியே, கொண்ட சினவாலி வரபுத்திரன் நான் நட்டா, உனக்கு ஒரு சேதி சொல்வதற்கா வந்தே நட்டா, அந்த ஸ்ரீராமர் தேவியை சூதா கொண்டு வந்தாயே, திருடா 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 மானம் உண்டானால் அடடா வெளியே பூரப்படடா, இல்லை ஆகில் சீதையை விட்டு விடட்டாயி. ராவண பதரே, என்னை யார் என்று கேட்கின்றாயா? நினைவு வேறாய் வர்மம் முற்றியே, என்னை நீ யார் என்றாய் உன்னை பற்றியே, முன்னால் தனது வாலில் கட்டி சுற்றியே, இந்த தரணி எல்லாம் தாவி வெற்றியே, கொண்ட சினவாலி வரபுத்திரன் நான் நட்டா, உனக்கு ஒரு சேதி சொல்வதற்கா வந்தேன் நட்டா, ஸ்ரீராமர் தேவியை சூதா கொண்டு வந்தாயே, திருடா 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 மானம் உண்டானால் அடடா வெளியே புறப்படடா. இவனை கொல்லுங்கள் என்று 50,000 அசுரரை ஏவினான். அத்தனை பேரையும் கொன்று, ஏ ராவணா, சீதையை சிறைவிடு, அதுதான் நியாயம் என்றான். உயிரை விட்டாலும் விடுவேன், சீதையை சிறைவிட மாட்டேன் என்றான். முதலையும் மூர்க்கனும் கொண்டது விடா. ராமா என்று பாய்ந்து எம்பெருமான் இருக்கின்ற இடத்திலே வந்து, ஆண்டவனே, முற்ற ஓதி என் மூடன் முடித்தலை அற்றபோதன்றி ஆசை அறாது என்றான். நாய்வாலை யாராலும் நிமித்த முடியாது. ஒரு கருங்கல்லை 300 ஆண்டுகள் தண்ணீரிலே ஊற வைத்தாலும் கல்லிற்கு மெல்லென்றல் சால அரிதாகும் என்று சொன்னார். உடனே பகவான் 70 வெள்ளம் வானரங்களையும் போருக்கு புறப்படுமாறு கட்டளையிட்டார். சேனாதிபதி நீலன் மார்ச், தகு 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 தந்தன் தகு 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 தந்தன் தகு திகு 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 திந்தன் திகு திகு தகு தகன கண ஜகுத தந்தன் தரி தகுத தந்தகு தன 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 தந்தன் தன 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 தந்தன் தன தரரரி என்றெந்திடக்கையும் உடுக்கையும் நாம் நான் 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 ரைட். சேனை வெள்ளங்கள் புறப்பட்டன. முதல் நாள் ராவணன் போருக்கு வந்தான். நீண்ட நேரம் போர் நிகழ்ந்தது. ஆஞ்சநேயர் வந்தார் ராவணனுக்கு முன்னாலே. ராவணா, உன்னை இது நான் 3ஆம் முறையாக கண்டிருக்கின்றேன். தூங்கும் பொழுது ஒரு முறை பார்த்தேன், ராஜசபையிலே 2ஆம் முறை சந்தித்தேன், இப்ப போர்க்களத்திலே சந்தித்திருக்கிறேன். காலம் பொன் போன்றது. ஆளை கொல்லலாம், நாளை கொல்லக்கூடாது. நீ தேரை விட்டு இறங்கு, உனக்கு எனக்கு மற்போர் நிகழட்டும். நான் உன்னை குத்துவேன். நீ மாண்டால் கதை முடிந்தது. நீ பிழைத்துக் கொண்டால் 10 கரங்களால் என்னை குத்து. நான் மாண்டால் வரலாறு முடியும். பிழைத்துக் கொண்டால் உன்னாலே என்னை கொல்ல முடியவில்லை, என்னாலே உன்னை கொல்ல முடியவில்லை. இனி நாம் எப்பொழுதும் சந்தித்து போர் செய்யக்கூடாது. அறிவு நிறைந்த அந்த வார்த்தையை கேட்டு ராவணன் தேரை விட்டு இறங்கி மார்பை காட்டினான். வீர ஆஞ்சநேயர் ஓங்கி ஒரு குத்து வைத்தார். மேருகிரிலே இடி விழுந்தவன் அப்படியே மூர்ச்சித்து நின்றான். அவனை நாசியிலே மூளைகள் எல்லாம் தயிர் கட்டி போல வந்து கொஞ்ச நேரம் பொறுத்து உயிர்ப்பு வந்து பிழைத்தோம்னா
அப்படியானா நான் குத்துகிறேன். அனுமான் மார்பை காட்டி நின்றார். 10 கரங்களான ஓங்கி குத்தினான். அனுமானும் சற்று மூர்ச்சித்தார். ஆனா அவருக்கு துன்பம் ஏற்படவில்லை. இனி உனக்கு எனக்கும் போர் இல்லை என்று ஒதுங்கி விட்டார்கள். ராவணனோடு இளைய பெருமாள் வந்து எதிர்த்தார். அவன் தேரை அடித்தார், வில்லை அடித்தார், அம்பராத்தூணை அடித்தார். எல்லாம் அழிந்த ராவணன் சக்தி என்ற வேலை விட்டான். அது இளைய பெருமாள் மார்பிலே பட்டு மூர்ச்சித்து விட்டார். அவனை 20 கரங்களாலும் பேர்த்து எடுக்க முயன்றான் ராவணன். எடுக்க முடியும். எங்கோ இருந்த அனுமான் ஓடி வந்து கருடாழ்வார் கோழி குஞ்சு எடுப்பது போல தூக்கின்னு போய் இதை கண்டு ஆச்சரியப்பட்டான் ராவணன். இந்த குரங்கு இருக்கிற வரைக்கும் எனக்கு வெற்றி வராது. ராமரும் ராவணனை வந்து எதிர்த்து நின்றார்கள். நீண்ட போர் நிகழ்ந்தது. எம்பெருமான் சிரித்த வண்ணமாக அவன் தேரை அடித்தார். அந்த ரதம் அச்சு வேறு, மச்சு வேறு, குத்துக்கால் வேறு, கொடுங்கை வேறு, டால் வேறு, கொடிச்சீலை வேறாக அவன் 10 வில்லுகளும் அழிந்தன. ராவணேந்திர சொல்ல அழிந்தது. 4 வகையான படைகள் அழிந்தன. நடை அழிந்தது, தொடை அழிந்தது, பூச்சக்கர கொடை அழிந்தது. 20 கரங்களின் தொங்க விட்டு இனி நமக்கு மரணம் வரும் என்று பதறி நிற்கின்றான். பரம சத்ரு பகவான் அவனை மூடனே கல்வனேன்னு அழைக்கிற. என்ன அழைச்சார்? ஆளையா உனக்கு அமைந்தனே மாருதம் அறைந்த பூளையாயின கண்டனை இன்று போய் போர்க்கு நாளை வாயென நல்கினன் நாகிழங்காமுகின் வாழைத்தாவூரு கோசல நாடுடை வள்ளல். அங்க வள்ளல்னு போட்டார். எதை கொடுத்தார்? உயிரை கொடுத்தாராம். ராவணா ஆளையா, இலங்கை ஆளுகின்ற ஐயா, யாரையும் தரைக்குறவா பேசக்கூடாது. அவன் லங்கையை ஆளுகிற மன்னன். ஆளையா ஒன்று. நீ பரதார கவனம் செய்தபடியினாலே உனக்கு விண்ணிலும் மண்ணிலும் இடம் இல்லை. நரகத்தை போய் ஆளையா. 2. நான் இல்லாத போது என் மனைவி அபகரித்துக் கொண்டு வந்தாயே, நீ ஒரு நல்ல ஆளையா. 3. நீ எஜமானா இருக்க தகுதியில்லை, எனக்கு ஆளையா பணியாளன். 4. ஒருவேளை சீதையோடு வருவாயானால் உனக்கென்று ஒதுக்கி இருக்கின்றேன் கோசல நாடு. ஆகவே நான் வழங்குகிற கோசல நாட்டை ஆளையா. 5 அர்த்தம். உனக்கு அமைந்தனே மாருதம் அறைந்த பூளையாயின. காற்றடித்தா இலவம் பஞ்சி போலே உன் வில்லெங்கே, ராவணேசந்த சொல்லெங்கே, கொடையெங்கே, மார்பிலே இருந்த பூன் தொடையெங்கே, சதுரங்க படையெங்கே, கம்பீரமான நடையெங்கே. இப்போ நான் மன்னிக்கின்றேன். சீதையை கொண்டு வந்து விட்டுவிடு, உனக்கு வாழ்வு தருகின்றேன். இல்லையானால் இன்று போய் போர்க்கு நாளை வா. உன் மனைவி நல்ல உணவா அமைத்திருப்பாள், போய் சாப்பிட்டு படுத்துக்கோ. இன்னும் ஏதாவது சேனைகள் இருந்து அழைத்துக் கொண்டு நாளை வா என பகைவனுக்கு அருள் பண்ணுகின்றார். நல்கின அவாய் நிலை உயிரை தெரிவிக்கிறது. உயிரை கொடுத்தாராம். அப்படி கொடுத்தவன் யார்? ராவணன் சீதையோடு வருவானானால் அவனுக்கு தர வேண்டும் என்று ஒதுக்கிய நாகிழங்காமுகின் வாழைத்தாவூரு கோசல நாடுடை வள்ளல். வள்ளல்னு போட்ட. இதை கேட்ட ராவணன் ராமனுடைய கருணையை நினைந்தான். கருணை பகைவனுக்கு செய்ய வேண்டும். உடனே மறைந்தான். எப்படி போறான்? அப்பவும் ஒரு பெண்மணியை பார்த்துக்கனே போறானாம். மாதிரம் எவையும் நோக்கான், பலநகர் தன்னை நோக்கான், தாதவிழ் கோதை மாதரு தனித்தனி தன்னை நோக்க, பூதலம் என்னும் நங்கை தன்னையே நோக்கி புக்கான். நிலமகளையே நோக்கி போனானாம். என்ன வருந்துகிறான்? நானகு பகைவரெல்லாம் நகுவர் என்று அதற்கு நானான். வேல் நகு நெடுங்கன் செவ்வாய் மெல்லியல் மிதிலை வந்த ஜானகி நகுவல் என்று நாணத்தால் சாம்புகின்றான். சீதை சிரிப்பாளே என்று எண்ணினானா அந்த பேதை. அப்போது இளைய பாட்டனார் ஜாம்புவந்தர் வந்தார். பேரப்பிள்ளை, என்ன உனக்கு தோல்வியினார்? தாத்தா, அந்த இளையவனத்திலேதான் மேகங்கள் மழை பொழிய கற்றது போலும். அந்த ஊரை சுட்ட வானரம்
கிழக்கு மேற்கு தெற்கு மேற்கு எல்லா பக்கங்களையும் பார்த்தேன். அந்த ராகவன் வில்லை பிடித்து பானத்தை தொடுப்பதை 20 கண்ணாலும் பார்த்தேன். அவன் கை அம்பராத்தூணில் இருக்குது, வில்லிலும் இருக்குது, போய் வருகிற இடைவெளி தெரியவில்லை. கரவேக சரவேகம் யாராலே நினைக்க முடியாது. ஆனால் ராமன் கோபித்திருந்தால் நான் இங்கு வந்திருக்க மாட்டேன். அந்த நாள் கூனினுடைய கூன் போக வேண்டும் என்று உண்டை எய்தது போலே எம்பெருமான் அவர் விளையாட்டாக போரிட்டார். அவர் சிறந்த வீரன், இது போன்ற வீரன் நான் இதுவரைக்கும் கண்டதில்லை என்றான். அப்படியானால் சீதை சிறைவிடலாமா என்று எண்ணுகின்றான். மகோதரன் வந்தான். இந்த பழைய பஞ்சாங்கம் 10ஆம் பசரி வார்த்தையை கேட்காதீர்கள், கும்பகர்ணனை எழுப்பி அனுப்புங்கள், அவன் காலை துவையலாக தின்று வருவான் என்று. இதை கேட்ட உடனே அவனுக்கு பெருமகிழ்ச்சி. ராவணனை அடியோடு கெடுத்தவன் மகோதரன். அமைச்சர்களாலேதான் ஒரு நாடு வாழும் அல்லது தாழும். சச்சந்தன் என்ற வேந்தனுடைய அரசாங்கத்தை கவிழ்த்தவன் கட்டியங்காரன். சூரவனுடைய வாழ்வை அழித்தவன் தர்மகோபன். துரியோனுடைய வாழ்வை அழித்தவன் சகுனி. நல்ல அமைச்சர்கள் இருப்பார்கள், ஆனால் அந்த நாடு உயர்ச்சி அடையும். உன் தம்பியை அனுப்பு, அவன் மிகுந்த வீரன் என்று மகோதரன் சொன்னான். ஏ அசுர வீரர்களே, நீங்கள் ஓடிச் சென்று என் தம்பி கும்பகர்ணனை எழுப்பி வாருங்கள் என்று சொன்னான். எல்லாரும் கும்பகர்ணனை எழுப்புவதற்காக போகின்றார்கள். அவன் நன்றாக தூங்குகின்றான், 6 மாதம் தூங்குவான். அங்கே சென்று உறங்குகின்ற கும்பகர்ண உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்றதின்றி எழுந்தீராய் எழுந்தீராய் கரங்குகின்ற பாசம் வீசு கால தூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்துறங்குவாய். ஆண்டவன் தரிசனமே மெய் அடியார் வேண்டிடும் அனுபவமே. ஆண்டவன் தரிசனமே மெய் அடியார் வேண்டிடும் அனுபவமே. ஆண்டவன் தரிசனமே மெய் அடியார் வேண்டிடும் அனுபவமே. ஆண்டவன் தரிசனமே அடியார் வேண்டிடும் அனுபவமே. தூண்டிடும் ஞான அடியார் வேண்டிடும் அனுபவமே. மீண்டும் பிறவாவரம் கோரும் மெய் அடியார் வேண்டிடும் அனுபவமே. ஆண்டவன் தரிசனமே மெய் அடியார் வேண்டிடும் அனுபவமே. ஆண்டவன் தரிசனமே மெய் அடியார் வேண்டிடும் அனுபவமே.
தரிசனமே மெய் அடியார் வேண்டிடும் அனுபவமே ஆண்டவன் தரிசனமே மெய் அடியார் வேண்டிடும் அனுபவமே. இவ்வாறு அசுர வீரர்கள் உறங்குகின்ற கும்பகர்ணனை ஆடுகளும் மாடுகளும் யானைகளை ஏற்றி மிதிக்க வைத்தும் சம்மட்டியினால் அடித்து எழுப்பினார்கள். அவன் எழுந்து வேற பக்கமா படுத்துக்கிறான். மீளவும் துன்புறுத்தி எழுப்பினார்கள். ஆயிரம் எருமைகள் அண்டா குண்டா அன்னம் எல்லாத்தையும் உள்ள தள்ளினான். அப்புறம் தூங்குறான். காதல குழாய் வைத்து அண்ணன் அழைக்கிறார்கள். தேரிலே ஏறி உறங்கிய வண்ணமாக சென்றான். ராவணன் அவனை வரவேற்று ஆசனத்தில் இருத்தினா. அப்புறம் தூங்குறான். போர்க்கோலம் புனிந்தான். அப்பொழுது கும்பகர்ணனுக்கு தூக்கம் தெளிந்தது. அண்ணே, இதெல்லாம் என்ன காரணம்னா, அன்ன காலையில் ஆயத்தம் யாவையும் என்ன காரணத்தால் என்று எம்பினான். தம்பி, 2 மானுடர்கள் 70 வெள்ளம் வானரங்களோடு வந்திருக்கிறார்கள். போனகத் தொழில் முற்றுதி போய் என்றான். நீ போய் ஆகாரம் பண்ணிட்டு வாடான். இதை கேட்டவுடனே தூக்கம் 1000 மைலுக்கு அப்பாலே அகன்றது. ஆனதோ வெஞ்சாமம் அளவில் கற்புடை ஜானகி துயர் இன்னம் தீர்ந்தது இல்லையோ. வானம் வையமும் வளர்ந்தவான் புகழ் போனதோ புகுந்ததோ பொன்றின் காலமே. அண்ணா, யுத்தம் வந்து விட்டதா? நேரா பார்த்த கும்பகர்ணன் சொல்லுகின்றான் எம்பிராட்டியை பற்றி. அளவில் கற்புடை ஜானகி துயர் இன்னம் தீர்ந்தது இல்லையோ. வானமும் வையமும் வளர்ந்த வான்புகழ் போனதோ புகுந்ததோ பொன்றின் காலனி. இலங்கையிலே ஒரு பாம்பு உண்டு. அது தொலையிலிருந்து பார்த்தால் விஷமேறு, திருஷ்டி விஷம். அதை சொன்னா கும்பகர்ணன். கிட்டியதோ சமம் கிளறு பொன் சீதையை சுற்றியதோ. முன்னம் சொன்ன சொற்களால் திட்டியின் விஷம் என்ன கற்பின் செல்வியை விட்டிலையோ. இது விதியின் வண்ணமே. விதியை யார் வென்றார்கள்? முதிர்தவராயினும் முனிவராயினும் மதியினராயினும் மன்னராயினும் பொதுவரு திருவொடு பொலிவராயினும் விதியின யாவரே வெல்லும் நேர்மையா. விதி வழி மதி செல்லும். அண்ணா, அடியேன் போருக்கு போய் வருகிறேன். இனி உங்களை காண மாட்டேன் என்று அவன் கண்களிலே உதிரம் ஒழுகியது. அண்ணனை வணங்கி புறப்பட்டான். ஏனைய சேனைகள் இதை ராமர் அறிந்து, விபீஷணா, இப்போது யாரு வருகிறதுன்னு. எங்க அண்ணா ரொம்ப நல்லவர், முருடர்ன. அவன் விரும்பினா இங்க அழைத்துக்கின்னு வாண்ண. விபீஷ்ணாழ்வார் வந்து அண்ணனை தொழ அவன் கட்டி தழுவி, ஏன் வந்தாய்? ராமர் உன்னை அழைக்கின்றார். தம்பி, நீர்கோல வாழ்வை நம்பி நெடிதினால் வளர்த்தி போர்க்கோலம் புனைந்திட்டார்க்கு உயிர் கொடாது அங்கு போகேன். எத்தனையோ காலமாக என்னை பாலும் தேனும் கொடுத்து வளர்த்த அண்ணனை போர்க்களத்திலே காட்டி கொடுத்து நான் ராமர் பக்கமாக சேர்ந்தால் என்னை உலகம் நன்றி மறந்தவன் என்று சொல்லும். நீ சென்ற நிறைவேறு, இப்போது நான் இருக்கிற நிறைவேறு. மகனே, நீ போய் வா என்று சொன்னான். நீண்ட போர் நடந்தது. வானரங்களை எல்லாம் கடுகு கசகசா போல வாரி வாரி உண்ணுகின்றான் கும்பகர்ணன். சுக்ரீவன் அவனோடு போரிட்டான். அவனை மார்பிலே பிடித்து அணைத்து இலங்கைக்கு புறப்பட்டான் கும்பகர்ணன். பகவான் சரக்கூடத்தாலே தடுத்து அவனுடைய உணர்வை நிற்குமாறு பானங்களினாலே தடுத்தார். அவன் உணர்வு நின்றது. சுக்ரீவன் குதித்து மூக்கை கடித்துக்கின்னு போயிட்டான். தங்கை போலே எனக்கு மூக்கு போயிட்டே என்று வருந்தினான். முடிவிலே அவன் கரங்கள் கால்களெல்லாம் பகவான் அறுத்தார். கும்பகர்ணா, உனக்கு என்ன வரம் வேணும் என்றார். பெருமானே, என் அருமை தம்பி விபீஷணன் சிறந்தவன்.
அவனை கொல்ல ராவணன் எண்ணுகின்றான். கடைசி வரைக்கும் அவனை காப்பாற்றுவது ஒன்று. என் தலையை அறுத்து மூக்கில்லாத முகமென்று வானவர்கள் கேலி பண்ணுவார்கள், கடலிலே இடு என்றார். ஒரு வானத்தினாலே தலையை அறுத்து கடலிலே எறிந்தார். அப்போது மருத்துவன் என்ற ஒரு அரக்கனை ஜனகனாக செய்து கொண்டு போய் சீதையிடத்திலே ஒரு நாடகம் போடுகின்றான் ராவணன், மாயாஜனகன். ஒரு தூதன் ஓடி, உங்கள் தம்பி கும்பகர்ணன் மாண்டு விட்டான், தம்பியே தம்பியே உன்னையே இருந்தேன் நம்பியே நீ நீட்டி விட்டாய் கம்பி என்று கதறி அழுதான். மகரக்கண்ணன் மாண்டான். அதிகாயனை விபீஷ்ணாழ்வாருடைய சொற்படி லட்சுமண சுவாமி கொன்றார். இந்திரஜித்து போருக்கு வந்து காலை தொடங்கி மாலை வரைக்கும் போரிட்டு நாகாத்திரத்தை விட்டான். அது எல்லாரையும் பிடித்து விஷத்தை கக்கி மயக்கி விட்டது. தேவர்கள் வேண்டே கருடாழ்வார் வந்து நிழல் கொடுத்தார். அந்த நாகபாசம் சுருங்கி விட்டது. எதுபோலேன்னார் கம்பர், பாசன் கலந்த மறைநாள நூலின் வகை என்பது என்னை, தேசன் கலந்த மறைவாணர் செஞ்சொல் அறிவாளர் என்று இம்முதலோ, மழை என்று ஆசங்கை கொண்ட கொடைமீளி அண்ணல் சரராமன் வெண்ணை அணுகும் தேசம் கலந்த மறைவாணர் செஞ்சொல் அறிவாளர் என்று இம்முதலோர் பாசம் கலந்த பசி போல் அகன்ற பதகன் துறந்த உரகம். சடையப்ப வள்ளலாருடைய வெண்ணை நல்லூருக்கு போனேன். புலவர்கள் பசி போலே வறுமை போலே நாகபாசம் அழிந்தது. அடுத்த நாள் பிரம்மாஸ்திரம் விட்டான். ராமர், விபீஷணர், ஜாம்புவந்தர், இளை அனுமான், இந்த 4 பேரை தவிர எல்லாரையும் கொன்றுவிட்டு ஜாம்புவந்தர் சொல்ல ஆஞ்சநேய சுவாமி மனோவேகம் போலே சென்று சஞ்சீவனையை பேர்த்து கொண்டு வந்தார். மாண்டவர்கள் அத்தனை பேரும் மீண்டு எழுந்தார்கள். அந்த கதிநாயகன் தான் ராமாயணத்துக்கு அச்சாணியாக இருந்தார். அனுமான் சஞ்சீவனை கொண்டு வரவில்லை, ஆனால் ராமாயணம் திசை மாறி போயிரு. பகவான் மகிழ்ச்சி அடைந்தார். பிறகு ராவணனுடைய அனுமதியின் பேரிலே நிகும்பலையிலே சென்று யாகம் செய்தான். அதை அனுமார் அழித்தார். ராமச்சந்திரமூர்த்தி கட்டளையிட இளைய பெருமாள் பிரம்மாஸ்திரம் விட்டார். அது அவனை வலஞ்செய்து வணங்கிற்று. நாராயணாஸ்திரம் விட்டார். அது வேலை செய்யாமல் திரும்பிவிட்டு உடனே அண்ணாவுடைய காலில் விழுந்தான். அப்பா, ஐயா, எல்லாம் நீங்கள் தான். நிலஞ்செய்து விசும்பும் செய்து இந்த உலகத்தை எல்லாம் படைத்த எம்பெருமானுடைய பானம் அந்த இளைய பெருமாளை பலஞ்செய்து போவதென்றால் மற்றினி உரைப்பது என்னே? கொலஞ்செய்த பாவத்தாலே கொடும்பழி தேடிக்கொண்டோம். அவன் சலஞ்செயில் உலகமூன்றும் தடிவன். ஆதலினாலே நான் காதலால சொல்லுகின்றேன், சீதையை சிறை விட்டு விடுவேன். பேதையே, உயிரை விட்டாலும் சீதையை விடமாட்டேன். ராமன் புகழ் இருக்கிற வரைக்கும் என் புகழும் இருக்கும் என்றான். உடனே இந்திரஜித்து போருக்கு போனான். ராமனே சத்திய தெய்வம் என்பது உண்மையானால் இந்த பானத்தினாலே இந்திரஜித்து மாளக்கடவது என்று அபிமந்திரித்து விட்டார். இந்திரஜித்தின் தலை அருந்து விழுந்து கோ கோ என்று கதறி அழுதாள் பண்டோதரி. அந்த ஊரில் உள்ள அத்தனை பேரும் அழுதார்கள். 1000 வெள்ளம் சேனைகளை அனுப்பினான். பகவான் 7 நாழிகளே மூலபல சேனை அழித்தார். அப்போது இளைய பெருமாளை ராவணன் எதிர்த்து சக்தியினால கொன்றான். அவர் சஞ்சீமலை கொண்டு வந்து காப்பாற்றினார். கடைசி நாள், ஒன்று இன்று நான் மாழ்வேன், இல்லையானால் ராமன் மாழ்வான் என்று சபதம் செய்து கொண்டு வந்தான். இந்திரன் தன் தேரை அனுப்பினான். மாதலியை கடவுகின்ற தேரிலே ராமர் போருக்கு சென்றார். தர்மமும் அதர்மமும் எதிர்த்தது போல இருந்தது. கடும்போர் நிகழ்ந்தது. அவன் தலைகளையும் கரங்களையும் அறுக்க அறுக்க முளைத்துக் கொண்டே இருந்தன. எம்பெருமான் சிறந்த ராமாத்திரத்தை எடுத்து அபிமந்திரித்து விடுத்தார். அதனுடைய மார்பிலே பட்டு புறத்தே உருவியது, உயிரை பறி
அவன் கீழே விழுந்து மாண்டான். தேவர்கள் பூமழை பொழிந்தார்கள். வண்டோதரி வந்தாள், கணவன் மேலே விழுந்தாள். வெள்ளேருக்கஞ்சடையான் தந்தெடுத்த திரிமேனி மேலும் கீழும் எள்ளிருக்க இடமின்றி உயிரிருக்கும் இடம் நாடி இழைத்ததேயோ. பெருமானே, வெள்ளரி கமலரை மூடிய சிவபெருமான் இருக்கின்ற வெள்ளி மலையை பேர்த்த தாங்கள் இன்றைக்கு உதிர சேற்றிலே மாண்டு படுத்திருக்கின்றீரே. உங்கள் திருமேனிலே எள்ளிருக்க இடமின்றி உயிர் இருக்கும் இடம் நாடி இழைத்தவாரோ. ராமபாணம் உயிர் இருக்கும் இடத்தை நாடியா எள்ளிருக்க இடமின்றி தொலைத்தது இல்லை இல்லை இல்லை. என் குடியை அடித்தது என் நாத்தினார் சூர்பனகை. அவள் வந்து தங்களிடத்திலே சொன்னவுடனே, நீங்கள் சீதையை இதயமான் சிறையில் வைத்தீர். கல்லுன தேன் கல்லீருக்கும் மலர் கூந்தல் ஜானகியை மனச்சிறையில் கறந்த காதல் உள்ளிருக்கும் என கருதி உடல் புகுந்து தடவியதோ ஒருவன் வாழி. ஒருவன் என்றால் சமானம் இல்லாதவன், அவனுக்கு அப்பாலே மூர்த்தி இல்லை. தேன் துளிக்கின்ற மலரை சூடிய சீதையின் சிறை உள்ளிருக்கும் என்று கருதித்தானோ இந்த பானை இப்படி துளைத்திருக்குது என்று அழுதாள், தொழுதாள், கணவனுடைய திருமேனிலே விழுந்தாள். ஆவி நின்று விட்டு விபீஷ்ணாழ்வார் அழுதார். லட்சுமணர் சமாதானம் பண்ணார், ஈமக்கடன்களை செய்தார். புண்ணியாக வாசம் நிகழ்ந்தது. தம்பி விபீஷனுக்கு முடிசூட்டுனார். அலங்காரம் செய்து 1000 வேத வித்துக்கள் வேதம் பாட, இசைவாணர்கள் இசை பாட, மாதர்கள் நடனம் செய்ய இளைய பெருமாள் விபீஷ்ணாழ்வாருக்கு முடிசூட்டினார். அந்த கோலத்தோடு பணிந்தார். ஆஞ்சநேயர் ஓடி சீதாதேவியை தொழுது முதலாக ஸ்ரீராம ஜெயம் 5 எழுத்து ஸ்ரீ ரா ம ஜெயம் மெய்யெழுத்து கணக்கில் சேராது. பஞ்சாட்சரம் போல ஸ்ரீராம ஜெயம். அந்த அம்மா பெருமகிழ்ச்சி அடைந்தாள். அனுமானே, உனக்கு என்ன வர வேணுமோ கேள். பொன்னும் பொருளும் கேட்கல. அம்மா, இந்த 10 மாதங்களாக உன்னை வறுத்து கொட்டியே இந்த அரக்கீரலை தீ வச்சு கொளுத்தன உத்தரவு கொடுனார். பிராட்டியார் என்ன சொன்னார்? அப்பா, யான் இழைத்த வினையினால் இவ்விடர் தான் அடுத்தது தாயினும் அன்பினோய். இவர்களா எனக்கு தீங்கு செய்தார்கள். அன்று மாற்றாந்தாய் பிள்ளை, நீ அடுத்து கடுக்க வந்த நயவஞ்சகன் என்று இளைய பெருமாளை வைத்து அனுப்பினேனே. அப்படி செய்யவில்லையானால் ராவணன் என்னை கவர்ந்திருப்பானாம். யான் இழைத்த வினையினால் இவ்விடர் தான் அடுத்தது தாயினு அன்பினோய். கூனியில் கொடியார் அலரே இவர் போன காரியம் எண்ணாலை புந்தியோய். கூனியை விட கொடியவர்களா? என்னுடைய அன்னத்தை உண்டு என் வீட்டிலே குடியிருந்து நான் எடுத்து கொடுத்த புடவையை கட்டி எனக்கு தீங்கு செய்தால் அதையே மன்னித்து வந்தேன். அந்த பெண்களெல்லாம் பிராட்டியாரை சரணமடைந்தார்கள். அஞ்சனேயா, ஒரு வேடன் வேட்டையாடின்னு போனான். அவனை புலி விரட்டியது. அவன் பானங்கள் நழுகி விழுந்து விட்டன. ஒரு மரத்து மேலே ஏறினான் பிழைப்பது. அங்க கரடி இருக்கு. கீழே புலி, மேலே கரடி. நடுங்கினான். கரடி பார்த்தது, மனிதனே, நான் குடியிருக்கிற வீட்டுக்கு வந்தாய், உன்னை கொல்ல மாட்டேன் என்று அனுகூலம் செய்தது. வேடம் பார்த்தான். கரடி, நீ இனமல்லாத இனத்துக்கு துணை சேருகின்றாய். அவன் நம்மை கொல்லுகிறவன் கீழே தள்ளு. நம்பி வந்தவனை நட்டாத்தில் விடமாட்டேன் என்று கரடி சொல்லி புலி அங்கே உட்கார்ந்து. நேரம் ஆக ஆக அந்த மனிதனுக்கு உறக்கம் வந்தது. கரடி, என் தலையிலே தலை வைத்து படுத்துக்கொள். அணைத்துக் கொண்டது கரடி. நன்றா தூங்கி விட்டான் மனிதன். புலி சொல்லிட்டு, ஏ கரடி, உன்னுடைய கூட்டணி நன்றாக இல்லை.
தகாலவிடத்திலே கூட்டணி செய்கின்றாய், அவனை பிடிச்சு தள்ளு, தின்னுட்டு போறேன். நம்பி தொடையிலே படுத்திருக்கிற ஒருவரை தள்ள மாட்டேன் என்று சொல்லிட்டு கரடி. வேடன் விழித்து கொண்டான். கரடி தூக்கம் வந்து அந்த வேடன் தலையிலே கரடி தலை வைத்து தூங்கிவிட்டது. வேடன் சொன்னான், எனக்கு தோசையானாலும் இட்லியானாலும் ஆகாரம் ஒண்ணு, கரடியை தள்ளு, பிடிச்சி தின்னுட்டு போறேன். வேடன் என்ன செய்தான்? கரடியை தள்ளிவிட்டான். அது கீழே விழுந்து அடுத்த கலையை பற்றி கொண்டு மேலே சென்றது. வேடன் அடங்கினான். நீ செய்த பிழையை நானும் செய்ய மாட்டேன், உனக்கு தீங்கு செய்ய மாட்டேன் என்று கரடி அபயஸ்தம் கொடுத்து இந்த வரலாற்றை சீதா பிராட்டியார் அனுமானுக்கு சொல்லி, தீயவர்களாய் இருந்தாலும் அடைக்கலம் புகுந்தால் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னார். அங்கே பகவான் விபீஷணா சீதைக்கு அபிஷேகம் செய்து நல்ல ஆடைய அணிகளினாலே அலங்காரம் பண்ணி அழைச்சிடுவார். விபீஷணாழ்வார் வந்து கும்பிட்டார். திரிஜட சொன்னா, இவர் தான் எங்க அப்பா. விபீஷணா வாழ்க. என்ன அம்மா, உங்களை நீராடி ஆடை அணிகலங்களை அணிந்து கொண்டு வருமாறு அப்பா உத்தரவிட்டார். பிராட்டியார் மறுத்தார். அப்பனே, இந்த தவக்கோலத்தோடு நான் வந்து எம்பெருமானை வணங்க வேண்டாமா? அம்மா, ஐயா உத்தரவு. கற்பெனப்படுவது சொல் திறம்பாமை, கணவன் பேச்ச தட்டக்கூடாது. பன்னீரினாலே நீராடினாள், குங்குமப்பூ பச்சை கற்பூரம் புத்த அடை புனைந்து சிறந்த அணிகலங்களை அணிந்து பல்லக்கிலே வருகிறாள். 70 வெள்ளம் வானரங்கள் அம்பிகை பார்க்க வேண்டும் என்று ஆரவாரத்தோடு ஒன்றோடு ஒன்று இடித்துக் கொண்டனே. விபீஷணாழ்வார் தடுத்தார். எம்பிராட்டி வந்தாள். 10 மாதம் பொறுத்து பெருமானை பார்க்கிறாள். என்னென்னமோ நினைவு நினைத்தாள். பல்லக்கில் இறங்கி வணங்கினாள். கற்பினு கணிகளை கண்ணில் நோக்கினான். கற்பினுக்கு அணிகனை, அவ கற்புக்கு அணிகலன் கண்ணாலே பார்த்தார். ஜானகி, உன்னை சிறைமீட்பதற்காக நான் வரவில்லை. நீ ராவணனுடைய அரண்மனையிலே சௌக்கியமாக இருந்தாய். இந்த ஆடை அணிகலங்கள் எல்லாம் ராவணன் வாங்கி கொடுத்ததா? ஊன் திறம் உவந்தனை ஒழுக்கம் பாழ்பட மாண்டிலை. நீ சிறந்த கற்புடையவளாய் இருந்தால் மாண்டிருக்க வேண்டாமா? ராவணன் உனக்கு நல்ல ஆகாரங்கள் எல்லாம் கொடுத்திருப்பான், நல்ல மாம்சங்கள் எல்லாம் கொடுத்திருப்பான், நல்ல குடிவகைகள் எல்லாம் குடித்திருப்பாய். வெட்கமில்லாமல் ஏன் நிற்கின்றாய்? நீ ஜனகராஜ குமாரியாக இருந்தால் நற்குணம் இருக்கும். மண்ணிலே கீட்டம் போலே உழுகின்ற பொழுது நீ தோன்றினாய். மண்ணிலே பிறந்த உனக்கு சிறந்த பண்பாடுகள் எப்படி வரும்? ஆகவே நீ போகலாம் என்று பிராட்டியார் நெஞ்சு சுட பேசினார். ராமன் கருணை கடல் நொந்து வெந்திருக்கிற எம்பிராட்டியாருடைய மனசு நோக பேசினார். என்ன காரணம்? 14 ஆண்டுகள் எல்லாவற்றையும் துறந்து, இளமையான மனைவியை துறந்து, நாட்டை துறந்து, சுகத்தை துறந்து, துக்கத்தை மேற்கொண்ட என் தம்பியை பார்த்து, அண்ணன் மாண்டால் அண்ணன் உடமை உனக்கு ஆகுமா? நீ நயவஞ்சகன் என்று இளைய பெருமாளை மனம் நோக பேசினாள் அல்லவா? அதற்காக தண்டனை கொடுப்பார் போலே எம்பெருமான் சீதை இப்படி சொன்னார். அந்த அம்மா கண்கலங்கி நின்றாள். இளைய பெருமாளே, உன்னை வாயினால சுட்டேன், என்ன தீயினால சுடுனார். விண்ணளவு வெந்தி முற்றினார். தாமரை குளத்திலே அன்னம் இறங்குவது போல குதித்தாள். அக்னிக்கு சூடு உண்டாயிற்று. அவன் கொண்டு வந்து பிராட்டியாய் விட்டான். பிரம்மா வந்தார், ருத்ரமூர்த்தி வந்தார். அப்போது தசரத ராஜா வந்தார். அப்பான்னு காலில் விழுந்தார். வீழ்ந்த மண்டனை எடுத்து தன் வீலங்கள் ஆகத்தின் ஆழ்ந்து அழிந்திட தழுவி தன் கண்ணி நீராட்டி, அப்பனே, உன்னை மார்போடு தழுவிக்கொண்டேன். 14 ஆண்டுகளாக கைகேசி கொடுத்த வரம் என்ற இந்த ஆயுதம் உன் மார்பாய் இருக்கிற காந்தமாமணியினால வெளிப்பட்டது. உனக்கு என்ன வரம் வேணுமோ கேள்.
அப்பா என்ன வரம் கேட்டார்? தீயல் என்று நீ துறந்த என் தெய்வமும் மகனும் தாயும் தந்தையும் ஆம்பரம் தருகென தாழ்ந்தான். தீயல் என்று விலக்கிய என் தெய்வமாயிருக்கிற கைகேசி எனக்கு தாயாராக ஆகணும், அந்த தெய்வத்தின் மகன் எனக்கு தம்பியாக ஆகணும். கைகேசி வாங்கினது 2 வரம், இப்ப ராமர் கேட்டது 2 வரம். அந்த வரத்தை வழங்கினார். எல்லாரும் புஷ்ப விமானத்தில் ஏறி ஆகாய வழியாக போகின்றார்கள். அப்போது ராமேஸ்வரத்திலே ராமலிங்க பிரதிஷ்டை செய்தார். கிஷ்கிந்தியில எல்லாரும் ஏற்றுக்கொண்டார். பாரத்வாசர் எதிர்ந்து நீ விருந்து உண்ண வேண்டும், ஆஞ்சநேயா நீ போய் பரதனுக்கு என்னுடைய க்ஷேமத்தை சொல்லுனார். அண்ணா வாராமியினாலே அக்னியிலே விடப் போகின்றார் பரதர். கௌசலை ஓடி வந்தாள். எண்ணில் கோடி ராமர்களாயினும் அண்ணல் நின் அருளுக்கு அருகு ஆவரோ. கோடிக்கணக்கான ராமர்கள் சேர்ந்தாலும் பரதா உனக்கு நிகர் இல்லையே, நீ நெருப்பில விழலாமா? இன்று இல்லையானால் நாளை வருவான். அவர் கேட்கவில்லை. ஆகாயம் மட்டும் தீ எரிகின்றது. அனுமார் ஓடி வந்தார். வந்தான் வந்தான் பரதா, ஸ்ரீ ரகுராமர் வந்தார் வந்தார் பரதா. வந்தார் வந்தார் மோதிரம் தந்தார் தந்தார் தீயில் முந்தாதே முந்தாதே இந்தா இந்தா இந்தா. வந்தார் வந்தார் பரதா, ஸ்ரீ ரகுராமர் வந்தார் வந்தார் பரதா. ஐயன் வந்தனன் ஆரியன் வந்தனன் என்று கையினால் எரியை கரியாக்கினான். கையினால் எரியை கரியாக்கி விட்டாராம். கரீனா சாட்சி. கையினால் எரியை கரியாக்கினான். அயோத்தி மாநகரத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாம் எம்பெருமானை கண்டு மகிழ்ந்தார்கள். பாரி கழித்து பரதாழ்வார் பணிந்தார். ராமர் முதலிலே கைகேசியை தொழுதார். கௌசலை அழுதாள். மங்கள ஸ்நானம் செய்து ரத்ன சிம்மாசனத்திலே எம்பெருமானை எழுந்துள்ள புரிந்தார்கள். தேவர்கள் பூமழை பொழிய அரியணை அனுமன் தாங்க அங்காதன் உடைவாள் எந்த பரதன் வெண் குடை கவிழ்க்க இருவரும் கவரி வீச வீரை சேரி குழலி ஓங்க வெண்ணையூர் சடையன் தங்கள் மரபுளோர் கொடுப்ப வாங்கி வசிட்டனே புனைந்தான் மௌலி. பெருமானுக்கு மகுடாபிஷேகம் செய்தார்கள். எல்லாருக்கும் எம்பெருமான் வெகுமதி வழங்கினார். ஆஞ்சநேயனை தழுவிக்கொண்டார். ராமராஜ்யம் தொடங்குகிறது. ஜனங்களெல்லாம் மகிழ்ச்சியாக வாழ்கின்றார்கள். இப்படி எம்பெருமான் அயோத்தி மாநகரத்தில் அரசு புரிந்து தர்மத்தை நிலைநாட்டினார். இத்தகைய ஸ்ரீமத் ராமாயணத்தை சொன்னவர்கள், சொல்ல வைத்தவர்கள், கேட்டவர்கள், அதை வாசித்தவர்கள், பூசித்தவர்கள், நேசித்தவர்களுக்கு நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், நன்மக்கள் பேரி ஆக எல்லா நலங்களையும் பெறுவார்கள் என்று சொல்லி ஸ்ரீமத் ராமாயணத்தை இந்த அளவிலே பூர்த்தி பண்ணுகின்றேன். உருவாய் அருவாய் உளதாய் இலாதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளிய கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் உருவாய் வருவாய் அருள்வாய் புகழே. வைபோகமே ஸ்ரீ உப்பிலியப்பன் பூமி தேவி கல்யாணம் வைபோகமே. ஸ்ரீனிவாசன் பூமி தேவி கல்யாணம் வைபோகமே. ஸ்ரீனிவாசன் பூமி தேவி கல்யாணம் இந்த நானிலமே கொண்டாடும் வைபோகம். ஸ்ரீனிவாசன்
நானிலமே கொண்டாடும் வைபோகம் அதை காண வரும் அன்பருக்கு சௌபாக்கியம் காண வரும் அன்பருக்கு சௌபாக்கியம் அந்த நாரணனும் தந்திடுவான் நல்யோகம் ஸ்ரீனிவாசன் பூமி தேவி கல்யாணம் இந்த நானிலமே கொண்டாடும் வைபோகம் ஆனந்தமாய் பாடிடுவோம் சங்கீதம் ஆனந்தமாய் பாடிடுவோம் சங்கீதம் வானளாவ புகழ்ந்திடுவோம் அவர் பாதம் ஊஞ்சலாடும் முத்தமியை பாடிடும் வேதம் ஊஞ்சல் ஆடும் முத்தமியை பாடிடும் வேதம் உப்பிலியப்பன் திருமணமாம் ஐப்பசி மாதம் அந்த உப்பிலியப்பன் திருமணமா ஐப்பசி மாதம் ஸ்ரீனிவாசன் பூமி தேவி கல்யாணம் இந்த நானிலமே கொண்டாடும் வைபோகம் தேவியின் 5 வயது பிராயத்திலே பங்குனி மாத சிராவணத்திலே தேவனாம் உப்பிலியப்ப பெருமாள் விருத்தனாக வேடம் பூண்டு மாமுனி மார்க்கண்டேயரிடம் பெண் கேட்டு வந்து நின்றார் பூமி தேவிக்கோ 5 வயது பூமி தேவிக்கோ 5 வயது சமைக்கவோ தெரியாது உப்பில்லாமல் சமைப்பாள் என்று முனிவரும் தப்பாமல் கூறு உப்பில்லாமல் உண்பேன் அந்த உத்தமியை மணப்பேன் என்று உப்பிலியப்ப பெருமாளும் உரைத்து நின்றார் மார்க்கண்டேய மகரிஷியும் தவம் இருந்து பெற்ற மகள் நாரணனின் பலமார்பில் உறையும் அந்த திருமகள் பூமி தேவியாய் அவதரித்து இந்த பூதலத்தை காத்து நின்றாள் புண்ணியனாம் மாதவனை கனிவோடு மணம் புரிய வந்தார் ஆனந்தம் 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 மாதவனும் தேவியும் மாலை மாட்டிக்கொள்ள பூமி தேவி நாணத்தோடு நாயகனை வெல்ல மாதவனும் தேவியும் மாலை மாட்டிக்கொள்ள பூமி தேவி நாணத்தோடு நாயகனை வெல்ல மாலழகன் பொன்னேனியை ஆசை தீர பார்க்க மாலழகன் பொன்னேனியை ஆசை தீர பார்க்க மாயவனும் நாரணியின் கரம் தன்னை பிடிக்க கண்ணூஞ்சலாடி நின்றாள் பூதேவி அன்னை கண்கவரும் எழில் கொண்ட கண்ணழகன் மாயனுடனே கண்ணூஞ்சலாடி நின்றாள் பூதேவி அன்னை கண்கவரும்
இந்திராதியரும் வந்த பேர்களை சொந்தமுடன் உபசரிக்க சந்திர சூரிய திருமண பந்தலில் சந்தனம் சர்க்கரை வழங்கி நிற்க வசிஷ்ட கௌதம வாமதேவரும் பரத்வாஜரும் அத்திரி முனியும் கௌசிக பிருகு முனி சனக சனந்த பிரமுகாதியரும் கூடியிருந்து வேத கோஷங்கள் முழங்க நல்லாசிகள் தன்னை வழங்க மாங்கல்யம் தந்துனானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்னாமி சுபகே சஞ்சீவ சரதாம் சதம். நாரதகானம் தும்புரு வீணை மங்களவாத்தியம் பொலித்திடவே நாரணனும் தேவியின் கழுத்தினில் மாங்கல்யம் புனைந்தான். நாரணனும் தேவியின் கழுத்தினில் மாங்கல்யம் புனைந்தான். ஸ்ரீனிவாசன் பூமி தேவி கல்யாணம் இந்த நானிலமே கொண்டாடும் வைபோகம் அதை காண வரும் அன்பருக்கே சௌபாகியம் காண வரும் அன்பருக்கே சௌபாகியம் அந்த நாரணனும் தந்திடுவான் நல்யோகம். ஸ்ரீனிவாசன் பூமி தேவி கல்யாணம் வைபோகமே. வேல் கொண்டு வெற்றி பெற்றார் கணக்கற்றார் வேலன் என்ற பெயரை யார் பெற்றார்? முருகா உன்னை அன்றி யார் பெற்றார்? எல்லோரும் இளமை பெற்றார் வாலிபத்தில் எப்போதும் இளமை யார் பெற்றார்? முருகா உன்னை அன்றி இளமை யார் பெற்றார்? முருகா முருகா முருகா. தமிழாக நின்றாய் எங்கள் தவமாக நின்றாய் தமிழாக நின்றாய் தவமாக நின்றாய் முருகா முருகா முருகா. அமுதாக நின்றாய் ஆறுமுகமாக நின்றாய் அன்பாக நின்றாய் அருள் பண்பாக நின்றாய் அன்பாக நின்றாய் அருள் பண்பாக நின்றாய் ஆசைக்கு அணையாக அருளுக்கு ஊற்றாக தமிழாக நின்றாய் எங்கள் தவமாக நின்றாய் முருகா முருகா முருகா.
உணர்வாக உடலாக உயிராக உள்ளுரையும் உணர்வாக கந்தனாய் கடம்பனாய் கற்பனையாய் அற்புதமாய் கருணை வடிவாக காண்பதெல்லாம் நீயாக தமிழாக நின்றாய் எங்கள் தவமாக நின்றாய் முருகா 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 வேல் கொண்டு வெற்றி பெற்றார் கணக்கற்றார் வேலன் என்ற பெயரை யார் பெற்றார் முருகா உன்னை அன்றி யார் பெற்றார் எல்லோரும் இளமை பெற்றார் வாலிபத்தில் எப்போதும் இளமை யார் பெற்றார் முருகா உன்னை அன்றி இளமை யார் பெற்றார் முருகா 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 தமிழாக நின்றாய் எங்கள் தவமாக நின்றாய் தமிழாக நின்றாய் தவமாக நின்றாய் முருகா 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 அமுதாக நின்றாய் ஆறுமுகமாக நின்றாய் அன்பாக நின்றாய் அருள் பண்பாக நின்றாய் அன்பாக நின்றாய் அருள் பண்பாக நின்றாய் ஆசைக்கு அணையாக அருளுக்கு ஊற்றாக தமிழாக நின்றாய் எங்கள் தவமாக நின்றாய் முருகா 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 உடலாக உயிராக உள்ளுரையும் உணர்வாக உடலாக உயிராக உள்ளுரையும் உணர்வாக கந்தனாய் கடம்பனாய்